GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த 31 வயதான அந்தோணி மாதா அம்பத்தூர் காவல் நிலையத்தில் சட்ட ஒழுங்கு பிரிவு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். இவருக்கும் யோவான் என்பவருக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்த நிலையில் இந்த தம்பதியினருக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் அந்தோணி மாதாவிற்கும் அவரது கணவர் யோவானுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக கணவரை பிரிந்து அம்பத்தூர் அருகே கிருஷ்ணாபுரத்தில் தனது குழந்தைகளுடன் தனியாக வாழ்ந்து வந்தார். இந்த சூழலில் அந்தோணி மாதாவிற்கும் மற்றொரு காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாளடைவில் அந்த பழக்கம் இருவருக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவாகவும் மாறியிருக்கிறது. அதன் காரணமாக இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர். ஆனால் சமீப காலமாக அந்த சப் இன்ஸ்பெக்டர் அந்தோணி மாதாவிடம் பேசுவதை தவிர்த்து வந்திருக்கிறார். இதனால் அந்தோணி மாதா மிகுந்த மன வருத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 13ஆம் தேதி இரவு சப் இன்ஸ்பெக்டருக்கு போன் செய்த அந்தோணி மாதா தன்னை பார்க்க வருமாறு கூறியிருக்கிறார். ஆனால் அந்த சப் இன்ஸ்பெக்டர் தற்போது வேலை இருப்பதாக கூறி அவரின் அழைப்பை தட்டி கழித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்தோணி மாதா, என்னை நீ பார்க்க வரவில்லை என்றால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இதனை வழக்கம் போல் அவர் கூறுவதாக நினைத்து அந்த சப் இன்ஸ்பெக்டர் அலட்சியமாக இருந்துள்ளார். சிறிது நேரம் கழித்து சப் இன்ஸ்பெக்டர் அந்தோணி மாதாவின் செல்போன் எண்ணுக்கு அழைத்திருக்கிறார். ஆனால் நீண்ட நேரமாகியும் அவரது அழைப்பை அந்தோணி மாதா எடுக்காததால் சந்தேகமடைந்து அம்பத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார். தகவலின் பேரில் அம்பத்தூர் காவல் நிலைய போலீசார் அந்தோணி மாதாவின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு உள்பக்கமாக தாழ்பால் போட்டிருந்த கதவை உடைத்து பார்த்ததில் அந்தோணி மாதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. உடனடியாக அவரது உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.